ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் நம்ம அதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும். அன்ரியாலிஸ்டிக் கோல் செட் பண்ணிங்கன்னா ஃபெட்டப் ஆயிடுவாங்க. என்ன சேஞ்சஸை நம்ம நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வரோம்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல நாம் சேஞ்ச் பண்ணணும். அது டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் இன் ப்ராஃபிட். அதுக்காக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற அளவு ப்ரெஷரை நம்ம ஏற்றிக்க வேண்டியதில்லை, டெலிட்டே பண்ணிடலாம். இந்த ஒர்க்கே தேவையில்லை, அதை நம்ம செய்ய வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்கின்சன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது நான் வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு 2 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஒரு ட்ரெயினர் தான் வந்து இந்த பார்க்கின்ஸ் லாவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஒர்க் எக்ஸ்பேண்டட் டு அவைலபிள் டைம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் பார்க்கின்சன் லான்னு போட்டு பார்க்கின்சன் லா ஆஃப் டைமு, இந்த பார்க்கின்சன் லாவை மற்றதுக்கு கூட அப்ளை பண்ண முடியும். உங்கள் மைண்டுக்கு எங்கெங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணலாங்கிறத பாருங்கள். ஒர்க் எக்ஸ்பேண்டட் டு அவைலபிள் டைம். ஸோ இதுதான் இந்த பார்க்கின்சன் லாவோட முக்கியமான தியரி. ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் நம்ம எம்ப்ளாயீஸுக்கு வேலை கொடுக்குறோம், சரிங்களா? நீங்கள் 3 நாளில் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க 3 நாள் எடுத்துக்குவாங்க. 2 நாளில் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் 2 நாள் எடுத்துக்குவாங்க. ஒரே நாளில் இதை முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் ஒரே நாள்லேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது இந்த கோல்ஸ்ன்னு வரும்போது ஒரு ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு வரும். ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியாலிஸ்டிக், டைம் பவுண்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அன்அச்சீவபிள் கோலையும் செட் பண்ண முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான கோலையும் செட் பண்ண முடியாது. ஸோ அந்த கோல் அச்சீவபிளாக இருக்கணும், ரியாலிஸ்டிக்காக இருக்கணும். அன்ரியாலிஸ்டிக் கோல் செட் பண்ணிங்கன்னா ஃபெட்டப் ஆயிடுவாங்க. ஸோ அது டைம் பவுண்டாக இருக்கணும். ஒரு நாளில், ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே, சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பார்க்கின்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒர்க் எக்ஸ்பேண்டட் டு அவைலபிள் டைம். நீங்கள் 3 நாளில் அந்த வேலை நமக்கு தெரிஞ்சு ஒரு நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் ரியாலிஸ்டிக்கு. பட் நீங்கள் 3 நாள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் செய்வாங்க, செகண்ட் நாள் கொஞ்சம் செய்வாங்க, தேர்ட் நாள் தான் ஃபஸ்ட் நாள் ஒரு 20%, 10% to 20%, அடுத்த நாள் ஒரு 10 to 20%, மீதி எல்லாம் தேர்ட் நாளில் தான் நடக்கும். நீங்கள் ஒரே நாளில் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. இது இண்டிவிஜுவலாக நமக்கும் பொருந்தும். நமக்கு ஒரு வேலை 15ஆம் தேதி தான் தேவை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10ஆம் தேதியில் இருக்கிறோம், 1ஆம் தேதியில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் தேதி பண்ணிக்கலாம் நமக்கு தோணும். அதான் டைம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் படிக்கிறது பார்த்தீங்களா, தான் எக்ஸாமுக்கு தான் ஸ்டடி லீவ் விட்டாச்சு, ஸ்டடி லீவ்லேயும் படிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரு நாள் லீவ் விடுவாங்க இல்லையா, அன்னைக்கு தான் போய் புக்கையே தொடுவாங்க. ஸோ இது இந்த ஒர்க் எக்ஸ்பேண்ட் டு அவைலபிள் டைமை நாம் வந்து டெலிகேட் பண்ணி எம்ப்ளாயீஸ் கொடுக்கும்போதும் அதை கண்டிப்பாக வி ஷுட் ஃபாலோ. அது கரெக்டாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஈவன் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்குக்குமே அதை வந்து கண்டிப்பாக அப்ளிகபிள் பண்ணுனா நம்மளாலேயே ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த முடியும். அதிகமான வந்து ஷார்ட் டைமில் அதிகமான ஒர்க்கை செய்ய முடியும். அதுக்காக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கான ப்ரெஷரை நம்ம ஏற்றிக்க வேண்டியதில்லை. ரியாலிஸ்டிக்காக பண்ணி அந்த நம்ம ஒர்க்கை வந்து இப்போ அதுக்கு ஏற்கனவே நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், செகண்ட் குவாட்ரண்ட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், தேர்டு குவாட்ரண்ட் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இப்படி வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அது இமீடியட்டாக முடிச்சு தூக்கி போட்டுடலாம், இல்லை யார்கிட்டயாவது டெலிகேட் பண்ணி விட்டுடலாம். இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அது செகண்ட் குவாட்ரண்ட், அதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது இன்னும் நமக்கு டைம் இருக்குது, பட் இம்பார்ட்டன்ட் அந்த வேலையை நாம் தான் செய்யணும். நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்ங்கிறத டெலிட்டே பண்ணிடலாம். இந்த ஒர்க்கே தேவையில்லை, அதை நம்ம செய்ய வேண்டிய நெசசிட்டியே கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த பார்க்கின்சன் லாவை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள்கிட்டயே ப்ரொடக்டிவிட்டி வரும். அதை நம்மளுடைய நிறுவனத்துக்கும் கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்டிவிட்டி 10% 20% இன்க்ரீஸ் ஆச்சுனாவே அந்த 10% 20% ப்ராஃபிட்டாக மாறும். நாட் ரெவன்யூ, ப்ராஃபிட்டாகவே அது வந்துடும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லா எக்ஸ்பெண்டிச்சர், நீங்கள் எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய சேலரி ஆகட்டும், மற்ற அதர் எக்ஸ்பெண்டிச்சர், வாட் எவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன் தான். ப்ரொடக்டிவிட்டி 10-20% இன்க்ரீஸ் ஆகும்போது அது அப்படியே கிட்டத்தட்ட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ். ஸோ அப்போ நம்ம இது எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த பார்க்கின்சன் லாவை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக
அது ஈவன் உங்கள் டீம்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் வந்து யூ நீட் டு டீச். அந்த லீடர்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணணும். அவங்களுடைய கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ்க்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகணும். அவர் ஃபாலோ பண்ணணும், அவங்க எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முதல்ல நாம் ஃபாலோ பண்ணணும். ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனரை எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப். என்ன சேஞ்சஸை நம்ம நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வரோம்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல நாம் சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு கல்ச்சுரல் சேஞ்சோ அல்லது பீப்புள் இன்ட்ராக்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில் சேஞ்சோ எல்லாமே. ஏன்னா நம்மளுடைய டீம்ஸ், நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்மளை பார்த்தேன் எப்படி குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய செயல்களை பார்த்து கற்றுக்குமோ அது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஓனர், தென் டீம் லீடர்ஸ், தென் சப்பார்டினேட்ஸ். ஸோ எப்பப்பெல்லாம், ஏன்னா இது வந்து சில இது வந்து நம்ம வந்து ஹேபிட்டாக மாற்றணும். இது எப்போவுமே இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாற்றும் போது தான் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து அங்கே கேப் இருக்குன்னு தெரியும். அந்த கேப்பை நம்ம வந்து கண்டினியூஸாக அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வர முடியும். இது மூலம் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அது டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் இன் ப்ராஃபிட். தேங்க்யூ.